பரபரப்பை கிளப்பிய ஆடியோ. அது மட்டும் இல்லாம மாணவிகளிடம் தவறான பேச்சு, நிர்மலா தேவி வழக்கு ஆரம்பம் முதல் முடிவு வர ஃபுல்லா இந்த வீடியோல அலசி ஆராய போறோம். சோ புதுதா இந்த சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னுடைய பேர் ஆனல். நான் நடத்துற சேனலோட பேர் வந்து ஆனல் வ்ளாக்ஸ். வெல்கம் டு ஆனல் வ்ளாக்ஸ். கல்லூரி மாணவர்களிடம் ஆசை வார்த்தை கூறி அவர்களை தவறாக வழிநடத்தி முயன்ற வழக்கில் பேராசிரியர் நிர்மலா தேவிக்கு 10 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் பரபரப்பை கிளப்பிய இந்த வழக்கு கடந்த வந்த பாதையை பத்தி ஃபுல்லா இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா வீடியோ பாருங்க. சோ அந்த வழக்கு என்ன நடந்தது, இப்ப கடைசி வரைக்கும் என்ன நடந்ததுன்னு சொல்லி ஃபுல்லா இந்த வீடியோல பேச போறோம். சோ நிர்மலா தேவி வந்து படித்தவர், துணிச்சலானவர், எதற்கும் அஞ்சாத ஒரு தைரியமிக்க ஒரு பெண், அதிலும் பேராசிரியராக இருந்தவர். 4 வருடங்களுக்கு முன்பு பல முறை தலைப்புச் செய்திகளாக மீடியாவில் இடம் பிடித்தார். அது என்ன என்றதான் இந்த வீடியோல இருக்கு. சோ ஒவ்வொரு முறையும் கோர்ட்டுக்கு நிர்மலா தேவி வரும் போதும் திரும்பி செல்லும் போதும் தமிழக மக்களால் இவரது நடவடிக்கை வந்து கூர்ந்து கவனிக்கப்பட்டன. முக்கியமாக நிர்மலா தேவியின் உடை அலங்காரம் அனைவராலும் கவனிக்கப்பட காரணம் வந்து சாட்சாத் நிர்மலா தேவியே தான். கோர்ட்டுக்கு எப்போது வந்தாலும் டிப்டாப்பாக ட்ரெஸ் செய்து கொண்டும் கழுத்து நிறைய நகைகளும் தலை நிறைய மல்லிகை பூவுடனும் வருவார் நிர்மலா தேவி. பிறகு திடீரென வினோதமான நடந்து கொள்வார். அதாவது ஒரு முறை இப்படித்தான். கோர்ட்டுக்கு வரும்போது முடியை வெட்டி காதில் தொங்க விட்டு கொண்டார். பிறகு கொஞ்ச நேரத்தில் அதை அவிழ்த்துக் கொண்டார். நான் தான் காமாட்சி அம்மன் என்றார். அப்படியே ராத்திரி நேரத்தில் தலைவிரி கோலமாக தர்காவுக்குள் நுழைந்து பேய் பிடிச்சிருக்கு என்ற அலப்பறையை காட்டி அருப்புக்கோட்டையை அலற வைத்தவர் அவர்தான். இவ்வளவும் அன்று ஒரே நாளில் பார்த்து மிரண்டு போன நமக்கு தான் பேய் பிடிச்ச மாதிரி ஆகிவிட்டது. ஆனால் மறுநாளே நார்மல் மோட்டுக்கு வந்து விட்டார் நிர்மலா. தன் வக்கீலுக்கு போனை போட்டு எனக்கு மனநலம் பாதிக்கப்பட்டுள்ளது, டாக்டரிடம் கூட்டிச் செல்லுங்கள் என்று போனை போட்டு கேட்டாராம். இப்படி போனில் கேட்டப்பட்டது அதையும் ரெக்கார்ட் செஞ்சு அதுவும் வைரல் ஆனது. சோ ஏற்கனவே இவர் வந்து அந்த மாணவிகளை வைத்து ஒரு அலப்பறை செஞ்சது, அது வைரல் ஆச்சு. அதுதான் 2018 வைரல் ஆச்சு. அதுக்கப்புறம் இது செஞ்சது, தனக்கு இப்படி ஒரு டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போங்கன்னு சொன்னதும் அதையும் வெளியிட்டு அதுவும் ரொம்ப வைரல் ஆச்சு. சோ அருப்புக்கோட்டை தேவாங்கர் கல்லூரியில் கணிதத்துறையில் பணியாற்றி வந்தார் பேராசிரியர் நிர்மலா தேவி. இவர் வந்து மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்திலும் வேலை செய்து வந்துள்ளார். இந்நிலையில் கல்லூரியில் படித்து வந்த ஏழை மாணவிகளை தொடர்பு கொண்டு அவர்களிடம் ஆசை வார்த்தை கூறியுள்ளார். அப்பகுதியின் முக்கிய பிரமுகர்களுக்கு அந்த மாணவிகளை அழைத்துச் செல்வது அவருடைய நோக்கமாக இருந்தது. இப்படித்தான் 2018 ஆண்டு மாணவி ஒருவரிடம் நிர்மலா தேவி பேசிய ஆடியோ பகிர் கிளப்பி. சோ இதுதான் இந்த 2018 அவர் என்ன செஞ்சிருக்காருன்னா, மாணவிகளை வந்து முக்கிய பிரமுகர்களுக்கு என்ன கொடுப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த பிரமுகர்களுக்கு இது பண்ணி கொடுக்கறது தான் அவருடைய வேலையா இருந்திருக்கு. ஸோ அதைத்தான் ஒருத்தர் ரெக்கார்ட் பண்ணிட்டு, அந்த மாணவி ஒரு ரெக்கார்ட் பண்ணிட்டு அவருடைய பாய் ஃப்ரெண்ட் யாரோ தான் இதை வெளியிட்டு அதை இஷ்யூ ஆக்கினது. ஸோ அந்த ஆடியோ ஆதாரத்தின் அடிப்படையில் மாணவியின் பெற்றோர் போலீசாரிடம் புகார் அளித்தனர். மாணவர்களை நல்வழிப்படுத்த வேண்டிய ஆசிரியரை இப்படி நடந்து கொள்வாரா என தமிழகமே கொந்தளித்தது. இது நடந்தது 2018. இந்த வழக்கில் நிர்மலா தேவி மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. மேலும் இந்த வழக்கில் காமராஜர் பல்கலைக்கழக பேராசிரியர் முருகன் மற்றும் மாணவர் கருப்புசாமி மீது வழக்கு செய்யப்பட்டது. சிபிசிஐடி போலீசார் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தனர். ஸ்ரீ வில்லிபுத்தூர் நீதிமன்றத்தில் நடந்து வந்த இந்த வழக்கில் நிர்மலா தேவி குற்றவாளி என்று நேற்று முன்தினம் தீர்ப்பு கூறப்பட்டது. இந்நிலையில் இன்று கல்லூரி மாணவிகளை பாலியல் ரீதியாக வழி நடத்திய அருப்புக்கோட்டை பேராசிரியர் நிர்மலா தேவிக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டது. சோ இதுதான் அது நடந்ததுன்ற ஒரு சாராம்சம். ஸோ இதுதான் நடந்து, இதுக்கு தான் இவர் செய்தது பிள்ளைன்னு சொல்லி என்ன சொல்றது 10 ஆண்டுகள் சிறை விதித்திருக்குது நீதிமன்றம். தமிழகம் முழுவதும் பரபரப்பை கிளப்பிய இந்த வழக்கு வந்து கடந்து வந்த பாதையை பார்க்கலாம். ஸோ நான் இப்போ ஒவ்வொரு டைம் லைனா உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ என்னென்ன நடந்தது, எப்படி அது முன்னரிச்சுது என்று சொல்லி தனித்தனியா உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ 15ஆம் தேதி ஏப்ரல் 2018, அதாவது புது வருஷத்துக்கு பிறகு 2018 வந்து மாணவிகளிடம் பேராசிரியர் நிர்மலா தேவி தவறாக பேசியதாக சமூக வலைத்தளங்கள்ல ஆடியோ வெளியாகி பரபரப்பை. அதுக்கு பிறகு 16ஆம் தேதி, அதுக்கு அடுத்த நாள் அருப்புக்கோட்டையில் உள்ள தனியார் கல்லூரியில் உள்ள மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் நிர்மலா தேவிக்கு எதிராக போராட்டம் நடத்தினார். சுமார் 6 மணி நேரத்துக்கு மேலாக போராட்டம் நடத்தினார். அதைத் தொடர்ந்து நிர்மலா தேவி கைது செய்யப்படுறார். ஸோ இந்த ஆடியோ 15ஆம் தேதி வெளியிடுது. அதுக்கு பிறகு 16ஆம் தேதி இதுல இறங்குறாங்க. ஸோ
16ஆம் தேதி கைது செய்யப்படுறாங்க. ஸோ 17ஆம் தேதி நிர்மலா தேவியின் வழக்கு விசாரணை சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. ஸோ 19ஆம் தேதி 2 நாட்களுக்கு அப்புறம் நிர்மலா தேவி வழக்கு சம்பந்தமாக அப்போதைய தமிழ் பண்பாடினால் புரோஹித் ஓய்வு பெற்ற IAS அதிகாரி சந்தானம் தலைமையில் ஒரு குழு அமைத்து உத்தரவிடுறார். ஸோ 24ஆம் தேதி 24/4/2018 வந்து நிர்மலா தேவி வழக்கு தொடர்பாக காமராஜர் பல்கலைக்கழக உதவி பேராசிரியர் முருகனும் கைது செய்யப்படுறார். ஸோ அவங்க விசாரணை ஆரம்பிச்ச பிறகு 24ஆம் தேதி கைது செய்யப்படுறார். ஸோ 25ஆம் தேதி அதுக்கு அடுத்த நாள் நிர்மலா தேவி வழக்கில் ஆராய்ச்சி மாணவர் அதாவது ரிசர்ச் ஸ்டூடெண்ட் கருப்புசாமி மதுரை நீதிமன்றத்தில் வந்து சரணடைகிறார். நிர்மலா தேவி, முருகன், கருப்புசாமி இந்த 3 பேருக்கும் வந்து பெண்கள் எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட 4 பிரிவுகளில் வந்து சிபிசிஐடி வழக்கு பதிவு செய்தது. ஸோ 13ஆம் தேதி 7ஆம் மாதம் ஸோ இது நடந்து கிட்டத்தட்ட கொஞ்ச நாளுக்கு அப்புறம் 7ஆம் மாதம் 2018 வந்து நிர்மலா தேவி வழக்கில் வந்து 1160 பக்கங்கள் கொண்ட முதற்கட்ட குற்றப்பத்திரிகை வந்து சிபிசிஐடி போலீசாரால் வந்து விருதுநகர் குற்றவியல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தது. ஸோ அதே மாதிரி 7ஆம் தேதி 9ஆம் மாதம் 2018 வந்து நிர்மலா தேவி வழக்கில் 2ஆம் கட்டணமாக 200 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகை வந்து தாக்கல் செய்யப்பட்டது. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 6 மாதங்களுக்கு அப்புறம் 12ஆம் தேதி 3/2019 வந்து நிர்மலா தேவிக்கு உயர் நீதிமன்ற மதுரை கிளை நிபந்தனையோட ஜாமீன் வழங்கியது. ஸோ 2019 ஜாமீன் வழங்குது. ஸோ 2019 பிறகு 2020 எல்லாம் கோவிட் சீசனாக போகுது. ஸோ தொடர்ந்து 6 வருடங்கள் அதாவது 2026ஆம் தேதி 4ஆம் மாதம் ஒரு கிழமைக்கு முன்னுக்காக தொடர்ந்து 6 ஆண்டுகளாக நடந்து வந்த இந்த வழக்கில் வந்து ஸ்ரீ வில்லிபுத்தூர் மகளிர் விரைவு நீதிமன்றத்தில் கடந்த 26ஆம் தேதி தீர்ப்பு வழங்க இருந்தது. பட் ஆனால் அந்த டைமில் வந்து உடல் நலக்குறைவாக காரணம் காட்டி அன்று நிர்மலா தேவி வந்து ஆஜர் ஆகாததால் 29ஆம் தேதி தீர்ப்பு தள்ளி வைக்கப்பட்டது. ஸோ 29ஆம் தேதி 4ஆம் மாதம் 2024 வந்து இந்த வழக்கில் தீர்ப்பளித்த நீதிபதி பகவதி அம்மாள் 2 மற்றும் 3வது குற்றவாளிகளான முருகன் மற்றும் கருப்புசாமி ஆகியோரை வந்து நிரபராதிகள் என்று கூறி வந்து விடுதலை செய்தார். கல்லூரி பேராசிரியர் நிர்மலா தேவி குற்றவாளி என்றும் தீர்ப்பளித்தார். மேலும் 5 பிரிவுகளுக்கு நிர்மலா தேவிக்கு தண்டனை வழங்கப்பட உள்ளதாகவும் அறிவித்தார். இது நடந்து 29ஆம் தேதி. அதுக்கப்புறம் வந்து 30ஆம் தேதி வந்து கல்லூரி மாணவிகளை வந்து பாலியல் ரீதியாக தவறாக வழி நடத்திய அருப்புக்கோட்டை பேராசிரியர் நிர்மலா தேவிக்கு வந்து 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதுதான் நடந்தது. ஸோ என்ன சொல்றது, 2018 ஆரம்பிச்சது வந்து 2024 தான் அவங்களுக்கு தீர்ப்பு வழங்கியது. ஸோ அன்று காலை அதாவது தீர்ப்பு வழங்கப்பட்ட அன்று காலை வந்து கலகலப்பாக காணப்பட்ட நிர்மலா தேவி திடீரென்று முகம் வாடி போய் கண் கலங்கி விட்டாராம். அன்றைய தினம் வந்து அவருக்கு 10 ஆண்டுகள் தண்டனை வழங்கப்பட்டது வந்து ஒரு விதமான அவர் எதிர்பார்க்காத ஒன்று என்று சொல்லலாம். ஆனால் எதிர்பார்த்திருக்க வேண்டும், பட் எதிர்பார்க்கல. 10 ஆண்டுகள் கிடைக்கும் என்று அவர் எதிர்பார்த்திருக்க மாட்டார்னு நினைக்கிறேன். ஸோ தீர்ப்புக்காக நிர்மலா தேவி கோர்ட்டுக்கு வந்திருந்தார். காலையில் இருந்தே கலகலப்புடன் காணப்பட்ட நிர்மலா தேவி நீதிபதியின் தண்டனையை கேட்ட பின் அதன் தண்டனை பற்றிய அறிவிப்பை கேட்டதுமே சோகமாகிவிட்டாராம். கலங்கிய கண்களுடன் சென்றவர் இன்று தண்டனையை அறிவிக்கப் போகிறார் நீதிபதி, அதை எப்படி ஏற்றுக்கொள்ள போறாரோ என்ற எதிர்பார்ப்பை ஏற்படுத்தப்பட்டது. இந்நிலையில நிர்மலா தேவிக்கு 10 ஆண்டுகள் சிறை ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றத்தில் தீர்ப்பளிக்கப்பட்டது. எனினும் இந்த வழக்கு பொறுப்புகளை இவருக்கு பின்னால் வேறு எதுவும் இருக்கலாம், அவர்களை வெளிக்கொணர வேண்டும் என்ற இணையவாசிகள் வந்து கருத்தளிக்கிறாங்க. அதாவது இவருக்கு மட்டுமே அந்த தண்டனை, ஸோ இவருக்கு பின்னால் இருந்த பிரமுகர்கள் யாரு அதன்றமே வெளிவரவில்லை, ஸோ அவங்களுக்கும் தண்டனை வழங்க வேண்டும் என்று சொல்லி இணையவாசிகள் வந்து நம்மள மாதிரி ஆக்கள் வந்து கருத்து தெரிவிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம காலம் தாழ்ந்து வந்த நீதி எப்படி அநீதியாகும் என்பதற்கு இந்த ஒரு வழக்கு வந்து இன்னொரு உதாரணம் என்றும் சொல்லி வருகிறார்கள். எது எப்படியோ அப்பாவி மாணவிகளை வந்து தவறாக வழி நடத்திய குற்றத்துக்காக இன்று 10 வருடம் சிறை தண்டனையை பெற்றிருக்கிறார் நிர்மலா தேவி. ஸோ இந்த தீர்ப்பு வந்து நீங்க எப்படி அதை பாக்குறீங்க? ஸோ இது காலம் தாழ்த்தப்பட்ட தீர்ப்பு வந்து வழங்கப்பட்டது சரியா பிள்ளையா, இல்லாட்டி இந்த தீர்ப்பு வந்து முன்னுக்கே வழங்கியிருக்க வேணுமா, அப்படி இல்ல இந்த பிரமுகர்களுக்கு என்ன செஞ்சிருக்க வேண்டும், எல்லாத்தையும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நானும் படிச்சு தெரிஞ்சுக்கொள்றேன். அது மட்டும் இல்ல இந்த வீடியோ பாக்குற எல்லாரும் கமெண்ட் செக்ஷனை செக் பண்றவங்க, ஸோ செக் பண்ணுவாங்க, அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளட்டும். இந்த மாதிரி வீடியோக்கள் நீங்க பார்க்கணும்னா என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்றதால இந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு வந்து சேர்ந்தடையும். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு போங்க. முக்கியமாக அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டி விடுங்க. மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோல சந்திப்போம். அது வரைக்கும் விடைபெறுவது உங்களின் நான். See you on another video. Cheers மக்களே.